உங்கள் மனதின் குரல், ஐயோ! அவ பேரு ஞாபகம் வரலையே! என்ன பேரு அவளுக்கு? ச்சே! அவ வர்றாளே! என்ன அது? சாலி, சூரியன் நேத்து தானே சொன்னா! எனக்கு என்ன ஆச்சு? இது ரொம்ப அசிங்கமா இருக்கப் போகுது. நீங்கள் கவனித்தீர்களோ இல்லையோ, உங்கள் தலைக்குள் ஒரு உள்பேச்சு நடந்து கொண்டே இருக்கும். அது நிற்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். அது ஏன் அங்கே பேசுகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? எப்போது என்ன சொல்ல வேண்டும் என்று அது எப்படி முடிவு செய்கிறது? அது சொல்வதில் எவ்வளவு உண்மை? அது சொல்வதில் எவ்வளவு முக்கியம்? இப்போது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்குள்ள எந்த குரலும் இல்லை என்று கேட்டால் அதுதான் நாம் பேசும் குரல். நீங்கள் புத்திசாலி என்றால் இந்த குரலை ஆராய்ந்து அதை நன்கு புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்குவீர்கள். பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் அதை புறநிலையாக பார்க்க முடியாது. நீங்கள் விலகி நின்று அது பேசுவதை பார்க்க வேண்டும். நீங்கள் வண்டி ஓட்டும்போது இது போன்ற உரையாடல்களை கேட்பீர்கள். ஃபீரட்டுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே, பண்ணியிருக்கணும். ஐயோ கடவுளே, மறந்துட்டேனேன்னு நம்பவே முடியல. அவர் ரொம்ப கோவப்படுவார். இனி என் கூட பேசாம கூட போகலாம். ஒருவேளை இப்போவே வண்டியை நிறுத்தி அவருக்கு கால் பண்ணணுமா? வேண்டாம், இப்போ வண்டியை நிறுத்த விரும்பவில்லை. இந்த குரல் உரையாடலின் இரு பக்கங்களையும் எடுத்துக்கொள்கிறது என்பதை கவனியுங்கள். அது எந்த பக்கத்தை எடுத்தாலும் கவலைப்படாது. அது பேசிக்கொண்டே இருந்தால் போதும். நீங்கள் சோர்வாக தூங்க முயற்சிக்கும் போது உங்கள் தலைக்குள் இருக்கும் குரல் இப்படி சொல்கிறது, நான் என்ன செய்யறேன்? என்னால் இப்போ தூங்க முடியாது. ஃப்ரெட்டுக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன். காரில் ஞாபகம் வந்தது, ஆனால் கூப்பிடல. இப்போ கூப்பிடலன்னா, ஓ இல்லை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இப்போ கூப்பிடக்கூடாது. ஏன் இதை பற்றி யோசிச்சேன்னு கூட தெரியல. நான் தூங்கணும். ஐயோ, இப்போ என்னால் தூங்கவே முடியல. எனக்கு இனி சோர்வாக இல்லை. ஆனால் நாளைக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஆச்சரியப்படுவதற்கில்லை, உங்களால் தூங்க முடியவில்லை. அந்த குரல் எப்போதும் உங்களிடம் பேசிக்கொண்டே இருப்பதை நீங்கள் ஏன் பொறுத்து கொள்கிறீர்கள்? அது இதமாக இருந்தாலும் அது நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் தொந்தரவு செய்கிறது. இந்த மனதின் குரலை நீங்கள் சிறிது நேரம் கவனித்தால் அது ஒருபோதும் பேசாமல் இருப்பதில்லை என்பதை முதலில் கவனிப்பீர்கள். அது தனியாக இருக்கும்போது பேசிக்கொண்டே இருக்கும். யாரோ ஒருவர் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு சுற்றி தெரிந்தால் நீங்கள் அவரை விசித்திரமாக பார்ப்பீர்கள். அவர் பேசுபவராகவும் கேட்பவராகவும் இருக்கிறார் என்றால் அவர் சொல்வதற்கு முன்பே அவருக்கு என்ன சொல்லப் போகிறார் என்பது தெரியும். அப்படின்னா என்ன பயன் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். உங்கள் தலைக்குள் இருக்கும் குரலுக்கும் இதுவே உண்மை. அது ஏன் பேசுகிறது? நீங்கள் பேசுபவர், நீங்களே கேட்பவர். அந்த குரல் தன்னுடன் வாதிடும்போது அது யாருடன் வாதிடுகிறது? யார் வெற்றி பெற முடியும்? இது மிகவும் குழப்பமாக இருக்குது. கேளுங்கள். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, நீ இன்னும் தயாராக இல்லைன்னு உனக்கு தெரியும். நீ வருத்தப்படுவ. ஆனா நான் அவனை காதலிக்கிறேன். ஐயோ போதும், டாம் விஷயத்திலையும் அப்படித்தான் உணர்ந்த. அவனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆகியிருக்கும்? கவனமாக பார்த்தால் அது ஒரு ஆறுதலான இடத்தை கண்டுபிடிக்க மட்டுமே முயற்சி செய்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். அது உடனடியாக பக்கங்களை மாற்றும். அது தவறானது என்று தெரிந்தால் கூட அது அமைதியாகாது. அது வெறுமனே தன் பார்வையை சரி செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் கவனம் செலுத்தினால் இந்த மனதின் கோலங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்கள் மனம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் முதல் முறையாக கவனிக்கும் போது அது ஒரு அதிர்ச்சியான உண்மையாகும். நீங்கள் அதை அமைதிப்படுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் பிறகு அதுவே குரலிடம் கத்துகிறது என்று நீங்கள் உணர்வீர்கள்.
வாயை மூடு, நான் தூங்கணும். ஏன் நீ எப்பவும் பேசிக்கிட்டே இருக்க? வெளிப்படையாக அப்படி அதை அமைதிப்படுத்த முடியாது. இந்த இடைவிடாத பேச்சிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கான சிறந்த வழி பின்வாங்கி அதை புறநிலையாக பார்ப்பதுதான். அந்த குரலை ஒரு பேசும் கருவியாக பாருங்கள். அது உங்களுக்குள் யாரோ பேசுவது போல தோன்றும். அதை பற்றி யோசிக்காதீர்கள், கவனியுங்கள். அந்த குரல் என்ன சொன்னாலும் அது எல்லாம் ஒன்றுதான். அது நல்ல விஷயங்களை சொல்கிறதா அல்லது கெட்ட விஷயங்களை சொல்கிறதா, உலக விஷயங்களை சொல்கிறதா அல்லது ஆன்மீக விஷயங்களை சொல்கிறதா என்பது முக்கியமில்லை. அது முக்கியமில்லை. ஏனென்றால் அது உங்கள் தலைக்குள் பேசும் ஒரு குரல் மட்டுமே. உண்மையில் இந்த குரலிலிருந்து நீங்கள் விலகுவதற்கு ஒரே வழி அது சொல்வதை வேறுபடுத்தி பார்ப்பதை நிறுத்துவதுதான். அது சொல்வது நீங்கள் என்றும் அது சொல்வது நீங்கள் இல்லை என்றும் உணர்வதை நிறுத்துங்கள். நீங்கள் அது பேசுவதை கேட்கிறீர்கள் என்றால் அது வெளிப்படையாக நீங்கள் இல்லை. குரலை கேட்பது நீங்கள், அது பேசுவதை கவனிப்பவர் நீங்கள். அது பேசும்போது நீங்கள் அதை கேட்கிறீர்கள் இல்லையா? இப்போதே ஹலோ என்று சொல்லுங்கள். சில முறை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். இப்போது உள்ளே சத்தமாக சொல்லுங்கள். ஹலோ என்று நீங்கள் சொல்வதை கேட்க முடிகிறதா? நிச்சயமாக உங்களால் முடியும். ஒரு குரல் பேசுகிறது. அந்த குரல் பேசுவதை கவனிக்கும் நீங்கள் இருக்கிறீர்கள். பிரச்சனை என்னவென்றால், ஹலோ என்று சொல்லும் குரலை கவனிப்பது எளிது. ஆனால் என்ன சொன்னாலும் அது இன்னும் ஒரு குரல் மட்டுமே பேசுகிறது என்பதையும் நீங்கள் அதை கேட்கிறீர்கள் என்பதையும் பார்ப்பது கடினம். அந்த குரல் உங்களை விட வேறு எதுவும் இல்லை. 3 பொருட்களை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு பூந்தொட்டி, ஒரு புகைப்படம், ஒரு புத்தகம், பிறகு உங்களிடம். இந்த பொருட்களில் எது நீங்கள் என்று கேட்கப்பட்டது. நீங்கள் சொல்வீர்கள், அவை எதுவும் இல்லை. நீங்கள் என் முன் வைக்கும் எதையும் பார்ப்பவன் நான். நீங்கள் என் முன் என்ன வைத்தாலும் பரவாயில்லை. அதை பார்ப்பவன் எப்போதும் நான் தான். பார்த்தீர்களா? அது ஒரு விஷயத்தை பல்வேறு பொருட்களை உணரும் செயல். உள்ளே குரலை கேட்பதுக்கும் இதுவே உண்மை. அது என்ன சொல்கிறது என்பது முக்கியமில்லை. நீங்கள் அதை பற்றி அறிந்தவர். அது சொல்வது நீங்கள் என்று நீங்கள் நினைக்கும் வரை, ஆனால் மற்றொன்று நீங்கள் இல்லை என்று நினைக்கும் வரை நீங்கள் உங்கள் புறநிலையை இழந்து விட்டீர்கள். நல்ல விஷயங்களை சொல்லும் பகுதியாக உங்களை நீங்களே நினைக்க விரும்பலாம். ஆனால் அதுவும் குரல் பேசுகிறது. அது சொல்வதை நீங்கள் விரும்பலாம். ஆனால் அது நீங்கள் இல்லை. நீங்கள் மனதின் குரல் அல்ல. நீங்கள் அதை கேட்பவர் என்பதை உணர்வதை விட உண்மையான வளர்ச்சிக்கு வேறு எதுவும் முக்கியமில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், குரல் சொல்லும் பல விஷயங்களில் எது உண்மையில் நீங்கள் என்று நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்வீர்கள். மக்கள் தன்னை தேடும் பேரில் பல மாற்றங்களை செய்கிறார்கள். இந்த குரல்களில் எது அவர்களின் ஆளுமையின் எந்த அம்சங்கள், அவர்கள் உண்மையில் யார் என்பதை கண்டறிய விரும்புகிறார்கள்? பதில் எளிது. அவை எதுவும் இல்லை. நீங்கள் அதை புறநிலையாக பார்த்தால், குரல் சொல்வதில் பெரும்பாலானவை அர்த்தமற்றவை என்பதை நீங்கள் காண்பீர்கள். பெரும்பாலான பேச்சு வெறும் நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்குவதாகும். உண்மை என்னவென்றால், உங்கள் மனம் அதை பற்றி என்ன சொன்னாலும் வாழ்க்கையின் பெரும்பாலானவை உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சக்திகளுக்கு ஏற்பவே நடக்கும். இரவில் உட்கார்ந்து காலையில் சூரியன் உதிக்க வேண்டுமா என்று முடிவு செய்வது போல. முக்கியமாக சூரியன் உதிக்கும், சூரியன் மறையும். இந்த உலகில் பில்லியன் கணக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அதை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் யோசிக்கலாம். ஆனால் வாழ்க்கை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். உண்மையில் உங்கள் எண்ணங்கள் இந்த உலகில் நீங்கள் நினைப்பதை விட மிக குறைவான தாக்கத்தையே கொண்டுள்ளன.
உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் புறநிலையாக பார்த்து நீங்கள் விருப்பப்பட்டால் அவற்றுள் பெரும்பாலானவை சம்பந்தமில்லாதவை என்பதை நீங்கள் காண்பீர்கள். அவை எதையும் அல்லது யாரையும் பாதிக்காது உங்களைத் தவிர. அவை தற்போது என்ன நடக்கிறது, கடந்த காலத்தில் என்ன நடந்தது, அல்லது எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம் என்பதை பற்றி உங்களுக்கு சிறப்பாகவோ அல்லது மோசமாகவோ உணர வைக்கின்றன. நாளை மழை பெய்யக்கூடாது என்று நீங்கள் நம்புவதற்கு உங்கள் நேரத்தை செலவிட்டால் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள். உங்கள் எண்ணங்கள் மழையை மாற்றாது. அந்த இடைவிடாத உள்பேச்சுக்கு எந்த பயனும் இல்லை என்பதையும், எல்லாவற்றையும் தொடர்ந்து கண்டுபிடிக்கும் முயற்சிக்கு எந்த காரணமும் இல்லை என்பதையும் நீங்கள் ஒரு நாள் காண்பீர்கள். இறுதியில் பிரச்சனைகளின் உண்மையான காரணம் வாழ்க்கை அல்ல என்பதை நீங்கள் காண்பீர்கள். வாழ்க்கையை பற்றி மனம் எழுப்பும் குழப்பம்தான் உண்மையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த குரல் சொல்லும் பெரும்பாலான விஷயங்கள் அர்த்தமற்றவை மற்றும் தேவையற்றவை என்றால் அது ஏன் இருக்கிறது? இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கான ரகசியம் அது எப்போது என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்வதில்தான் உள்ளது. உதாரணமாக, சில சமயங்களில் மனதின் குரல் ஒரு டீ கேட்டில் விசில் அடிப்பது போன்ற காரணத்திற்காக பேசுகிறது. அதாவது, உள்ளே ஒரு ஆற்றல் குவிப்பு உள்ளது, அது வெளியிடப்பட வேண்டும். நீங்கள் புறநிலையாக பார்த்தால் உள்ளே பதட்டமான, பயந்த அல்லது ஆசை அடிப்படையிலான ஆற்றல்கள் குவியும் போது குரல் மிகவும் சுறுசுறுப்பாக மாறும் என்பதை காண்பீர்கள். நீங்கள் யாரையாவது கோபப்பட்டு திட்ட நினைக்கும் போது இதை எளிதாக காணலாம். நீங்கள் அவர்களை பார்ப்பதற்கு முன்பே உள்குரல் எத்தனை முறை அவர்களை திட்டுகிறது என்று பாருங்கள். ஆற்றல் உள்ளே குவியும் போது நீங்கள் அதை பற்றி ஏதாவது செய்ய விரும்புகிறீர்கள். நீங்கள் உள்ளே சரியாக இல்லாததால் அந்த குரல் பேசுவது ஆற்றலை வெளியிடுகிறது. நீங்கள் கவனிப்பீர்கள். இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தால் நீங்கள் குறிப்பாக தொந்தரவு செய்யப்படாத போதும் அது பேசும். நீங்கள் தெருவில் நடந்து செல்லும் போது அது இப்படி சொல்கிறது, அந்த நாயை பாருங்க, அது ஒரு லாப்ரடார். ஏய், அந்த கார்ல இன்னொரு நாய் இருக்கு, அது என்னோட முதல் நாய். ஷாடோ போல நிறைய இருக்கு. ஓ, அங்கே ஒரு பழைய வோல்ட்ஸ் மொபைல் இருக்கு, அதில் அலாஸ்கா நம்பர் பிளேட் இருக்கு. இங்கே அதெல்லாம் பார்க்க முடியாது. இது உண்மையில் உங்களுக்காக உலகத்தை விவரிக்கிறது. ஆனால் இது உங்களுக்கு ஏன் தேவை? வெளியில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் ஏற்கனவே பார்க்கிறீர்கள். மனதின் குரல் மூலம் அதை உங்களுக்கு மீண்டும் சொல்வது எப்படி உதவுகிறது? இதை நீங்கள் மிக உன்னிப்பாக ஆராய வேண்டும். ஒரு எளிய பார்வையால் நீங்கள் பார்க்கும் எதற்கும் உள்ள மகத்தான விவரங்களை நீங்கள் உடனடியாக புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு மரத்தை பார்த்தால் கிளைகள், இலைகள் மற்றும் பூக்கும் மொட்டுக்கள் ஆகியவற்றை நீங்கள் சிரமமின்றி பார்க்கிறீர்கள். அப்படினால் நீங்கள் ஏற்கனவே பார்த்ததை ஏன் வாய்மொழியாக வெளிப்படுத்த வேண்டும்? அந்த டாக்வுட் மரத்தை பாருங்க. பச்சை இலைகள், வெள்ளை பூக்களுக்கு எதிராக ரொம்ப அழகாக இருக்கு. எவ்வளவு பூக்கள் இருக்குன்னு பாருங்க. வாவ், அது ரொம்ப நிறைவா இருக்கு. நீங்கள் இதை கவனமாக படித்தால் அந்த விளக்கம் உங்களை சுற்றியுள்ள உலகத்துடன் மிகவும் வசதியாக உணர வைக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். காரின் பின்னால் அமர்ந்து ஓட்டுவது போல இது விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது போல உணர வைக்கும். உண்மையில் அவற்றுடன் உங்களுக்கு ஒருவித தொடர்பு இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள். ஒரு மரம் இனி உங்களுடன் எந்த சம்பந்தமும் இல்லாத உலகில் ஒரு மரம் மட்டுமல்ல, நீங்கள் பார்த்த, பெயரிட்ட, மதிப்பிட்ட ஒரு மரம். அது மனதளவில் அதை வாய்மொழியாக வெளிப்படுத்துவதன் மூலம்
உலகின் ஆரம்ப நேரடி அனுபவத்தை உங்கள் எண்ணங்களின் உலகுக்குள் கொண்டு வருகிறீர்கள். அங்கு அது உங்கள் மதிப்பு அமைப்பு மற்றும் வரலாற்று அனுபவங்களை உருவாக்கும் மற்ற எண்ணங்களுடன் ஒன்றிணைகிறது. வெளி உலகத்துடனான உங்கள் அனுபவத்திற்கும் மன உலகத்துடனான உங்கள் தொடர்புகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆராய சிறிது நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் வெறும் சிந்திக்கும் போது உங்கள் மனதில் நீங்கள் விரும்பும் எந்த எண்ணங்களையும் உருவாக்க உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. இந்த எண்ணங்கள் குரல் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன. மனதின் விளையாட்டிற்குள் நுழைந்து எண்ணங்களை உருவாக்கி மாற்றியமைக்க நீங்கள் மிகவும் பழக்கப்பட்டு விட்டீர்கள். இந்த உள் உலகம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு மாற்றுச் சூழல். வெளி உலகம் இருப்பினும் அதன் சொந்த விதிகளுக்கு உட்பட்டது. அந்த குரல் வெளி உலகத்தை உங்களுக்கு விவரிக்கும் போது அந்த எண்ணங்கள் இப்போது உங்கள் மற்ற எண்ணங்களுடன் சமமாக அருகருகே இருக்கின்றன. இந்த எண்ணங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து உங்களை சுற்றியுள்ள உலகத்தை பற்றிய உங்கள் அனுபவத்தை உண்மையில் பாதிக்கின்றன. நீங்கள் அனுபவிப்பது உண்மையில் உங்கள் தனிப்பட்ட உலகத்தின் பிரதிநிதித்துவம், வெளியில் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதன் தெளிவான வடிகட்டப்படாத அனுபவம் அல்ல. வெளி அனுபவத்தின் இந்த மனதின் கையாளுதல் யதார்த்தத்தை அது வரும்போது உங்களுக்கு இடையகப்படுத்த உதவுகிறது. உதாரணமாக, எந்த ஒரு தருணத்திலும் நீங்கள் எண்ணற்ற விஷயங்களை பார்க்கிறீர்கள், ஆனால் அவற்றில் சிலவற்றை மட்டுமே நீங்கள் விவரிக்கிறீர்கள். உங்கள் மனதில் நீங்கள் விவாதிப்பவை உங்களுக்கு முக்கியமானவை. இந்த நுட்பமான முன் செயலாக்கத்தின் மூலம் யதார்த்தத்தின் அனுபவத்தை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள். அதனால் அது உங்கள் மனதில் ஒன்றாக பொருந்துகிறது. உங்கள் உணர்வு உண்மையில் யதார்த்தத்தின் உங்கள் மாதிரியை அனுபவிக்கிறது, யதார்த்தம் அல்ல. இதை நீங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இதை எப்போதும் செய்கிறீர்கள். நீங்கள் குளிர்காலத்தில் வெளியே நடந்து செல்கிறீர்கள், நடுங்கத் தொடங்குகிறீர்கள். அந்த குரல் சொல்கிறது, குளிராக இருக்கிறது. இப்போது அது உங்களுக்கு எப்படி உதவியது? அது குளிராக இருக்கிறது என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் குளிரை அனுபவிப்பவர். அது ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறது? நீங்கள் உலகத்தை உங்கள் மனதில் மீண்டும் உருவாக்குகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதனால்தான் நீங்கள் அதை பற்றி மனதளவில் பேசுகிறீர்கள். உங்களுக்கு உலகம் பிடித்தபடி இல்லை என்றால் நீங்கள் அதை உள்முகமாக வாய்மொழியாக வெளிப்படுத்துகிறீர்கள், தீர்ப்பளிக்கிறீர்கள், அதை பற்றி புகார் கூறுகிறீர்கள். பின்னர் அதை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்கள். இது உங்களை அதிகாரம் பெற்றவராக உணர வைக்கிறது. உங்களுடைய உடல் குளிரை அனுபவிக்கும் போது வெப்பநிலையை பாதிக்க நீங்கள் எதுவும் செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் உங்கள் மனம் குளிராக இருக்கிறது என்று வாய்மொழியாக சொல்லும்போது நீங்கள் சொல்லலாம், நாம் கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்துவிட்டோம், இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே. இப்பொழுது நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள், என்ன உலகில் அனுபவத்தை கட்டுப்படுத்த நீங்கள் எப்போதும் ஏதாவது செய்ய முடியும். அடிப்படையில் நீங்கள் வெளி உலகத்தை உங்களுக்குள்ளேயே மீண்டும் உருவாக்குகிறீர்கள், பின்னர் உங்கள் மனதில் வாழ்கிறீர்கள். இதை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் முடிவு செய்தால் என்ன ஆகும்? நீங்கள் விவரிப்பதில்லை என்று முடிவு செய்தால், அதற்கு பதிலாக உலகத்தை உணர்வு பூர்வமாக கவனித்தால், நீங்கள் அதிகமாக வெளிப்படையாகவும் பாதுகாப்பற்றவராகவும் உணர்வீர்கள். ஏனென்றால் அடுத்து என்ன நடக்கும் என்று உங்களுக்கு உண்மையில் தெரியாது. உங்கள் மனம் உங்களுக்கு உதவ பழகிவிட்டது. இது உங்கள் தற்போதைய அனுபவங்களை, கடந்த காலத்தை பற்றிய உங்கள் பார்வைகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய
உங்கள் கனவுகளுடன் பொருந்துமாறு செயலாக்குவதன் மூலம் இதைச் செய்கிறது. இவை அனைத்தும் கட்டுப்பாட்டின் தோற்றத்தை உருவாக்க உதவுகின்றன. உங்கள் மனம் இதைச் செய்யவில்லை என்றால் நீங்கள் மிகவும் சங்கடமாக உணர்வீர்கள். யதார்த்தம் நம் பெரும்பாலானவர்களுக்கு மிகவும் யதார்த்தமானது. எனவே நாம் அதை மனதுடன் தணிக்கிறோம். உங்கள் மனம் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதற்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீர்கள். அதை ஒரு பாதுகாப்பு பொறிமுறையாக, ஒரு வகையான பாதுகாப்பாக பயன்படுத்துகிறீர்கள். இறுதியில் அது உங்களை மிகவும் பாதுகாப்பாக உணர வைக்கிறது. நீங்கள் அதை விரும்பும் வரை நீங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக உங்களை வாழ்க்கையிலிருந்து பாதுகாக்க உங்கள் மனதை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள். இந்த உலகம் விரிவடைந்து வருகிறது. அதற்கும் உங்களுக்கும் அல்லது உங்கள் எண்ணங்களுக்கும் மிக குறைவான தொடர்பே உள்ளது. நீங்கள் வருவதற்கு முன்பே இது இங்கு இருந்தது. நீங்கள் வெளியேறிய பிறகும் நீண்ட காலம் இங்கே இருக்கும். உலகத்தை ஒன்றாக வைத்திருக்க முயற்சிக்கும் பெயரில் நீங்கள் உண்மையில் உங்களை ஒன்றாக வைத்திருக்க முயற்சிக்கிறீர்கள். உண்மையான தனிப்பட்ட வளர்ச்சி என்பது நீங்கள் மனதின் குரல் அல்ல என்பதை உணர்வது. நீங்கள் அதை கேட்பவர். இதுவே வழி. நீங்கள் எப்போதும் உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை கவனிக்கும் உள்ளே இருக்கும் ஒருவர் எப்போதும் அமைதியாக இருப்பார். அது உங்கள் இருப்பு ஆழத்திற்கு ஒரு நுழைவாயில். குரல் பேசுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை அறிவது ஒரு அருமையான உள் பயணத்தின் வாசலில் நிற்பது. சரியாக பயன்படுத்தினால் கவலை, கவனச்சிதறல் மற்றும் பொதுவான நரம்பியல் மூலமாக இருந்த அதே மனதின் குரல் உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக மாறும். குரலை பார்ப்பவரை அறியுங்கள். அப்போது நீங்கள் படைப்பின் பெரிய மர்மங்களில் ஒன்றை புரிந்து கொள்வீர்கள்.